ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் டுடே ஜோன் கடந்த ஒரு 15-20 நாளாக வீடியோ போட முடியல. முதல்ல அதுக்கு சாரி. ஸோ தொடர்ந்து இனிமேல் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்தியாவும் சரி, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்களும் சரி, அவர்களும் அடுத்த பிரதமர் தேர்ந்தெடுப்புக்கான அந்த இதில் இறங்கிட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அண்டைய மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு அசைக்க முடியாத ஒரு கிங் மேக்கராக உருவெடுத்திருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ரியலாக அவர் வந்ததுக்கு மிக முக்கிய காரணமே அந்த நடிகர் பவன் கல்யாண் அப்படிங்கிற ஒரு நடிகர் தான். பவன் கல்யாண் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நடிகர் சிரஞ்சீவி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய தம்பி தான் இவர் பவன் கல்யாண். ஆந்திர பிரதேசில் இவர் உண்மையான பவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பவர் ஸ்டார் அப்படின்னா அது வேற ஒருத்தர். பட் இவர் தான் உண்மையான பவர் ஸ்டார். இவர் தான் இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வராக இப்போ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் சரி, அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவருடைய ஆதரவுக்காக தான், லெட்டருக்காக தான் காத்து இருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் இவர் பவன் கல்யாண் அப்படிங்கிறவர் தான். அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத ரொம்ப ரத்தின சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தனிப்பெரும்பான்மை இல்லாதால் சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கூட்டணி கட்சிகளோட ஆதரவுடன் தான் மத்தியில் 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது பாஜக அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் திரு சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் கட்சி மாபெரும் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கின்றது. அமராவதியில், அதாவது இந்த புது தலைநகரம் அமராவதியில் வரும் 9ஆம் தேதி அன்றைக்கி சந்திரபாபு நாயுடு அவர்கள் 4வது முறையாக முதல்வராக பதவியேற்க உள்ளார். மொத்தம் இருக்கின்ற கிட்டத்தட்ட 175 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் மட்டும் 133 தொகுதிகளிலும் சரி, அந்த ஜனசேனா அப்படிங்கிற கட்சி, பவன் கல்யாண் அவர்களுடைய கட்சி தான், அவங்க தான் எதிர்கட்சியாக அமைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு 21 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதாவுக்கு 8 தொகுதிகளும் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதன்படி 160க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றிருக்குங்க. இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதுக்கு எப்படி சாத்தியப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பதில் இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் அளித்த பேட்டியிலே இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்து இந்த வெற்றியை பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடக்கமாக அவர் சொல்லியிருக்கின்றார். தெலுங்கு தேசம், பாரதிய ஜனதா, ஜனசேனா இணைந்து பணியாற்றியதால் தான் இந்த வெற்றி கிடைத்தது. அந்த ஜனசேனா தலைவர் பவன் கல்யாணுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் சரி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்படியே சொல்லக்கூடிய இவர் பல முறை டெல்லியில் போய் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு பல தடவை போய் லெட்டர் கொடுத்து காத்திருந்தாலும் மோடி அவர்கள் இவரை சந்திக்கவே இல்லை. அந்த அளவு உதாசீனப்படுத்தப்பட்டார். ஆனால் இன்றைக்கி 74 வயசில் இந்த அளவும் ஒரு இளைஞர் மாதிரி ஜம்முன்னு போயிட்டு அங்கே டெல்லியில் இப்போ போயிருக்காரு. அவர் மோடி அவர்கள் இழுத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறார். இதான் காலம் எப்படி பிரட்டி போடுகின்றது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. மத்தியில் ஆட்சி அமைக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவியது என்டிஏ கூட்டணியில் இந்த சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியை டிடிபி, அதாவது மீண்டும் இணைத்தது. ஆனால் அத்தனை எளிதாக இந்த பாரதிய ஜனதா தெலுங்கு தேசத்தை கூட்டணியில் இணைக்கவே இல்லைங்க. சொல்லப்போனால் ஜெகன்மோகன் தலைமையிலான அந்த ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட தான் கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா விரும்பினது. ஆனால் அதற்கு முன்னாடியே பவன் கல்யாண் அவர்கள் நான் கூட்டணி வச்சா இவர் கூட தான் கூட்டணி வைப்பேன், சந்திரபாபு நாயுடு கூட தான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் வருவதற்கு கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு முன்னாடியே அப்படி சொல்லிட்டார். அதாவது 2017 முதல்வராக இருந்தால் அவர் பலமுறை மோடியை சந்திக்க முயன்றும் சரி, அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம பிரதமர் அலுவலகம் 5 முறைக்கு மேலே இழுத்தடித்தது. அதெல்லாம் அந்த அவமானம் எல்லாத்தையும் காத்துக்கிட்டு எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக பொறுமையாக இருந்ததுக்கு தான் இப்போ பலன் கிடச்சிருக்கு. குறிப்பாக ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரஜா வேதிகா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த வீடு இடிப்பு, அதாவது பிரஜா வேதிகா அப்படிங்கிற அந்த வீடு திட்டத்தில் ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கைது செய்யப்பட்டார். அது இதே மாதிரி தான் ஏர்லி மார்னிங் 4:30-5 மணிக்கு ஜெகன் அவர்கள் கைது செஞ்சார். அப்போ
தனிமரமாக ஆக்கப்பட்டார் அவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள். அந்த சமயத்தில் தான் வந்து இந்த பவன் கல்யாண் வந்து என்ட்ரி கொடுத்தார். அதாவது 2014-17 ஆண்டு வரையிலான அந்த சந்திரபாபுனுடைய ஆட்சி காலத்தில் வந்து திறன் மேம்பாட்டு கழகத்திற்காக 317 கோடி ஊழல் நடந்ததாக கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அதிகாலை நேரத்தில் வந்து சந்திரபாபு அவர்கள் கைது செய்யப்பட்டார். கர்னூலில் இருந்து ராஜமந்திரிக்கு கிட்டத்தட்ட ராஜமந்திரி அப்படிங்கிற ஒரு நிடதவாலா பக்கத்தில், அதாவது வந்து கோதாவரி ஆற்று கரையில் இருக்குது, சுமார் 500 கிலோமீட்டர் தூரம். அவ்வளோ தூரத்துலையும் பொதுவாக அந்த ராஜமந்திரி சிறையில் கொண்டாந்து அடைச்சாங்க. அந்த மாதிரி சமயத்துலலாம் எந்த வண்டியில் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கடத்து போன ஒரு வண்டியில் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி செய்கிறது. சந்திரபாபு நாயுடு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதில் வந்து கேள்விப்பட்டு அன்றைய தினமே நடிகரும் ஜனசேனா நிறுவனத்தோட அந்த பவன் கல்யாண் அவர்கள் வந்து அவரை சந்திக்க முற்பட்டார். ஹைதராபாத்லேருந்து நேரடியாக விஜயவாடாக்கு வந்து அங்கேருந்து நேரடியாக ராஜமந்திரிக்கு போய் அவரை பார்க்கணும்னு சொன்னால் எல்லையிலே வந்து அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். ஏன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தப்பட்டார். இந்த ஊருக்குள்ளே நுழையிறதுக்கும் தடை விதிக்கப்பட்டது. இருந்தாலும் அப்போ கூட அவர் வந்து அந்த தரையில் படுத்து எடுத்து கலாட்டாலாம் பண்ணி ரொம்ப போராட்டம்லாம் செஞ்சு பார்த்தாரு. அதன் பிறகும் சரி, அவர் வந்து ஜெகன் அரசை வந்து பகைத்து கொண்டு சில தினங்களேயே சிறையில் போய் சந்திரபாபு நாயுடு அவர்களை நேராக சந்தித்து உங்களுக்கு என்னுடைய ஆதரவு எப்போவுமே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பட்ட வருத்தமாக முதல்ல வந்து ஒரு தோல்வியின் விளிம்பில் இருக்கக்கூடிய நண்பருக்காக நான் வந்து பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்துனது மட்டும் இல்லாமல் வரும் எலெக்ஷனில் உங்கள் கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லி அன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் இருந்த இந்த கட்சியானது பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய கலக்கத்தை கொடுத்துச்சு. என்னடா நம்ம வந்து யார் கூட கூட்டணி சேரணும், நம்ம அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவராக வந்து பவன் கல்யாணே அறிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டைலமாவில் தான் இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு பாஜகவிடம் ஆலோசிக்காமலேயே தெலுங்கு தேசத்தோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை சீட்டு அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. வேற வழியே இல்லாமல் பாஜக வந்து விருப்பமே இல்லாட்டி கூட சரி தெலுங்கு தேசத்தை வந்து மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து சேர்க்கும்படி சூழ்நிலை ஏற்பட்டது. பட் எப்படியோ மொத்தத்தில் அந்த அளவுக்கு வந்து சேர்த்து இன்றைக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி கனியை வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் எட்டியிருக்காரு. இந்த முக்கியமான இந்த வெற்றிக்கு காரணம் சந்திரபாபு நாயுடுடைய தனிப்பெரும் அந்த செல்வாக்கு இருக்குது, அவருடைய முயற்சி, கடுமையான முயற்சிகள் அனைத்தும் காரணம். ஆனால் அன்னைக்கு தோல்வியில் இருக்கும் பொழுது நேரடியாக போய் கை கொடுத்து உங்களுக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவர் ஸ்டார் பவர் கல்யாண் தான் இதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது மிகை கிடையாது. அற்புதமான ஒரு தகவல் தான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.